ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மேடம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். இந்தியாவோட மொத்த மீடியா பீப்புளும் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அது என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவோட மொத்த மீடியா பீப்புளும் எதை பத்தி பேசுறாங்க, அதே விஷயத்தை பத்தி இனி பேசவே கூடாது அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு கேக் ஆர்டரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த கேக் ஆர்டரை யாருக்காக இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இந்த மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்த்திடலாம். அது போக நான் மேடஃபம் அப்படிங்கிறத சொன்னேன்ல, அது என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. புதுசா வந்த வியூவர்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஸ்குவாட்ல சேருங்க. எப்பவும் போல இந்த வீடியோவையும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே குறையாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வாங்க வீடியோக்குள்ள போலாம். கர்நாடகாவில் இந்தியாவையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏன் மொத்த உலகத்தையே உழுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மொத்த மீடியா பீப்புள்ஸும் இன்னைக்கு அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதை பத்தி நான் சொல்றேன். ஆனா ஃபுல் டீட்டெயிலா சொல்ல முடியாது, மேலோட்டமா தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி யாருமே இனி பேசக்கூடாது அப்படின்னு கோர்ட்டு ஒரு கேக் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அந்த கோர்ட் ஆர்டரையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. நாங்க பேசுறதுக்கு ஏன் நீங்க தடை விதிக்கிறீங்க, இது எங்க பேச்சு உரிமையை நீங்க தடை பண்றதுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்தியாவே உழுக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஜூன் 15ஆம் தேதி பெங்களூரோட கோர்ட்டுக்கு ஒரு நபர் வராரு. ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ்ஸு, தலை ஃபுல்லா முகமூடி எல்லாமே போட்டுக்கிட்டு, ஹேண்ட் கிளவுஸு, அவரோட உடம்புல இருக்கிற ஒரு சின்ன இடம் கூட வெளியே தெரியாத மாதிரி கண்ணுக்கு கூட கிளாஸ் போட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பா ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. அவரு கோர்ட்டுக்குள்ள வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்மஸ்தலாங்கிறது ஒரு சுற்றுலாத்தலமும் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கோயில், 800 வருஷம் பழமையான ஒரு கோயில். அந்த கோயில் வந்து ஒரு மலைப்பகுதியில இருக்கு. சுத்திலும் ரம்மியமான ஒரு அழகு. ஓகேங்களா? அந்த கோயில்ல நான் வந்து துப்புரவு பணியாளரா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதாவது எப்படின்னா, கிளீன் பண்ணுவாங்கல்ல, இந்த கூட்டுறது பெருக்கிறது, அந்த மாதிரி கிளீன் பண்ற ஒரு பணியாளரா நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 1998ல நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து இது ஃபேமஸான கோயில். அந்த கோயில்ல நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா போக 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 அந்த கோயில்ல நிறைய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சு அப்படிங்கிறத இந்த கோர்ட்ல இவரு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு எங்க டியூட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆற்றங்கரை இருக்கு. அந்த ஆற்றங்கரையில தான் வந்து இவருக்கு டியூட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த அந்த ஆற்றங்கரையை ஒட்டி வர குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்றது தான் இவரோட வேலை. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மனித உடல் இருக்குல்ல, மனித உடலோட ஒரு சின்ன சிதைவு பகுதி அதெல்லாமே வந்து அங்க கிடைச்சிருக்கு அவருக்கு. என்னடா இது, மனுஷனோட உடம்போட சின்ன சின்ன பகுதியெல்லாம் இப்படி கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வியர்டா இருந்திருக்கு. என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஃபேமஸான கோயில், இங்க வர்றவங்க ஏதோ ஒரு மனசு இதுல சூசைட் எதுவும் ஆத்துல பண்ணியிருப்பாங்க போல, ஒரு வேளை அந்த மீனெல்லாம் சாப்பிட்டு மீதி இருக்கிற எச்சங்கள் தான் நம்ம இங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் நினைச்சுக்கிட்டு அவரோட வேலையை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கோயிலை சேர்ந்த நபர்கள், அதை வந்து நம்மளால வெளியே டீட்டெயிலா சொல்ல முடியாது, அந்த கோயிலை சேர்ந்த ஒரு சில நபர்கள் இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க. என்ன வேலை அப்படின்னா, இறந்த பிணங்களை வந்து இவர்கிட்ட கொடுத்து இதை எரிக்கணும். எரிச்சு முடிச்சுட்டு அந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்து நீ ஒரு இடத்துல புதைச்சிடணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி இவரு கேட்கிறாரு. கேட்டதுக்கு இதெல்லாம் வந்து அந்த ஒரு புண்ணிய ஸ்தலத்துல வந்து இறந்தாங்கன்னா டைரக்டா சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இவரை சொல்லி மண்டையை கழுவிட்டாங்க. இந்த மாதிரிதான் அவங்க வந்து இறக்குறாங்க. அதுக்காக
நம்ம இதை செஞ்சோம்னா உனக்கு தான் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி இவரை பேசி ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படின்னு சொன்னோனையும் இவரும் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதை அவர் கோர்ட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அடிக்கடி பிணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு என்ன எதுல டவுட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, வர்ற பிணங்கள் எல்லாமே பெண்களோட பிணங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் எக்ஸாக்டா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட பிணங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, உடம்புல எந்த துணியும் இல்லாம நிர்வாணமா இவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதுல இவருக்கு எங்க டவுட் வந்து நோட்டீஸ் பண்றாரு அப்படின்னா, கொண்டு வந்த பிணங்கள்ல முக்காவாசி அந்த பிணங்களோட பெண்ணுறுப்பு வந்து சிதைக்கப்பட்டிருக்கு. அதுவும் ஆசிட்டால சிதைக்கப்பட்ட நிலையில இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பெண்களோட பெண்ணுறுப்புல சிதைக்கப்பட்ட காயங்களை பாக்குறாரு. அது போக அந்த பெண்களோட உடம்புல பல இடங்கள்லயும் காயத்தை பாக்குறாரு. உடனே இவருக்கு ஒரு பயமாயிருது. ஒருவேளை இந்த பெண்களை வந்து கொன்னுதான் நம்ம கிட்ட எரிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு டவுட் வருது. உடனே இவர் மேலிடத்துக்கு கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு இது வந்து டவுட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் வந்து வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்றாரு. உடனே இவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வருது. அதை பத்தி நம்ம தெளிவாலாம் நம்ம இப்ப பேச முடியாது. ஓகேங்களா? கொலை மிரட்டல் வந்தவனையும் சரி ஓகே பயந்துக்கிட்டு இதுக்கு மேல நம்ம இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 1998 இருந்து 2014 வரைக்குமே இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2014 என்ன நடக்குது அப்படின்னா, இவரோட சொந்தக்கார பொண்ணு, ரொம்ப நெருங்கின சொந்தக்கார பொண்ணோட டெட் பாடி இவர்கிட்ட எரிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பழைய காலத்துல பழமொழி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, மற்றவங்களுக்கு நடக்கும்போது அது ஒரு விஷயமா தெரிஞ்ச இவருக்கு தன்னோட நெருங்கின சொந்தக்கார பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இவரால தாங்கிக்க முடியல. உடனே இதுக்கு மேல இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட தலைமறைவாகி ஒவ்வொரு இடமா மாறி 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 அப் டு 2025 வரைக்குமே வந்து அவரு தலைமறைவா தான் இருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவருக்கு இது இவ்வளவு நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், ஒரு பெண் 2 பெண் இல்ல, மொத்தமா 100க்கும் மேற்பட்ட பெண்களை நம்ம எரிச்சு புதைச்சிருக்கோம், இது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரு குற்ற உணர்ச்சியினால ரொம்ப டிப்ரெஷன்ல போயிடுறாரு. அதனாலதான் இவரு கோர்ட்டு முன்னாடி வந்து சரணடைகிறாரு. கோர்ட்டு முன்னாடி சரணடைஞ்சு நீதி அரசர்கிட்ட இந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்றாரு. சொல்லிட்டு இவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால நான் உங்களுக்கு ஆதாரத்தோட தான் எல்லாமே நான் சொல்றேன், என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இவர் கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர் தானே அங்க எல்லா பெண்களையும் புதைச்சிருக்காரு. அதனால அங்க போய் யாருக்கும் தெரியாம அந்த புதைச்சதெல்லாம் தோண்டி அந்த பெண்களோட ஒரு சில பெண்களோட எலும்பு துண்டுகளை இவரு கையில கொண்டு வந்திருக்காரு. கையில கொண்டு வந்து கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்காரு. இதுதான் வந்து நான் புதைச்ச ஒரு சில பெண்களோட எலும்பு துண்டு. இதே மாதிரி அங்க 100க்கும் மேற்பட்ட பெண்களை நான் புதைச்சிருக்கேன், அவங்க செய்ய சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான தகவலை கோர்ட்ல சமர்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, 2003 ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அனன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த கோயிலை விசிட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்க திரும்பி வீட்டுக்கு போகவே இல்லை, காணோம். ஓகேவா? அவங்களோட மதர் வந்து சுஜாதா கொல்கத்தால வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க வந்து இங்க வராங்க, கர்நாடகாவுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணோட போட்டோவை வச்சு அந்த கோயில் பக்கத்துல எல்லாமே கேட்குறாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து ஆமா இந்த பொண்ணு வந்து இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? திரும்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டதுக்கு போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல உன் பொண்ணு ஓடி போயிருப்பா, இங்க வந்து ஏன் தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இவங்க அதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாம திரும்பியும் கோயில்ல போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. என் பொண்ணு இங்கதான் வந்திருக்கா, என் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு காமிங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த முக்கிய புள்ளிகள் அவங்க நபரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சரி வாங்க உங்க பொண்ணை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த பெண்மணியையும் தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஸ் வந்து இந்த நபர்னால வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சுஜாதா 2003 கம்ப்ளைண்ட் கொடுத்த சுஜாதா இப்ப வந்து வந்திருக்காங்க கர்நாடகாவுக்கு. வந்து திரும்பியும் இவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட பொண்ணும் இந்த கொலை வழக்குல தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த என் பொண்ணோட ஒரு சில எலும்பு துண்டுகளாவது பூமியில இருந்து கிடைச்சா எடுத்து கொடுங்க
அந்த பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக நான் அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ரொம்பவுமே மனம் வருந்தி கழுதிருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ வந்து பெங்களூர்ல இருக்க ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலுக்கு இந்த விஷயம் எப்படியோ லீக் ஆகுது. உடனே அவங்க இதை வந்து ஒரு பிளாகா எடுத்து போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்ணோடனே அது பயங்கரமா வைரல் ஆயிருது. இப்ப வைரல் ஆனனால இப்போ மொத்த இந்தியாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே இதை பத்தி தான் பேசுறாங்க. இதை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனேயும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க யார் மேலெல்லாம் அவங்க அந்த நபர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரோ, இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலெல்லாம் அந்த நபர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கோர்ட் மூலமா இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ஒரு முத்திரை குத்துனதுக்கு அப்புறம் தான் வந்து எங்க பேரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கணும். கோர்ட்டுனால இன்னும் ப்ரூஃப் பண்ணவே முடியல, நாங்க தான் குற்றவாளின்னு இன்னும் ப்ரூஃப் பண்ணல, அதுக்கு முன்னாடியே வந்து எங்களை வந்து ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நாங்க இந்த ஏரியாவிலையும் இந்த பெங்களூர்ல கர்நாடகால ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெல் செட்டில் ஒரு பெரிய புள்ளி, நாங்க வந்து எங்களோட இமேஜுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, அதனால எந்த மீடியாவும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அவங்க ஒரு ஸ்டே ஆர்டர், கேக் ஆர்டர் வாங்குறாங்க. யாருமே இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு கோர்ட்ல இருந்து ஆர்டரை வாங்குறாங்க. அதனை பின்தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபேமஸ் யூடியூப் சேனல் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க பேசுறோம் வந்து உங்களை பத்தி பேசாம இந்த விஷயம் என்ன நடந்துச்சோ அதை பத்தி மக்களுக்கு எடுத்து சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது வந்து எங்க பேச்சுரிமையை புடுங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நம்ம பேச முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா கோர்ட்டை வந்து நம்ம அவமதிக்க முடியாது. கோர்ட்டு சொல்றதை தான் நம்ம நடக்கணும். இப்ப பாருங்க, இந்த வீடியோலயே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவங்களோட பேரு, எக்ஸாக்டா எந்த முகவரி, எந்த ஊர், இது ரொம்பவுமே நம்ம வந்து டீட்டெயிலா போகல. ரொம்பவுமே மேலோட்டமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம சொன்ன விஷயமே வந்து சமூக வலைத்தளத்துல இருக்கு. ஓகேங்களா? கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் 8500 லிங்க், இந்த வீடியோவை பத்தி போஸ்ட் பண்ணியிருந்த 8500 லிங்க்குகளை எடுக்க சொல்லி எல்லாத்துக்குமே ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, அது கேட்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா கோர்ட் வந்து இதை பத்தி அதிகமா டீட்டெயிலா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கோர்ட்டோட வார்த்தைகளை மதிச்சுதான் ஆகணும். ஏன் அப்படின்னா நம்மளும் ஒரு இந்தியன், அதனால இந்தியாவில் உள்ள சட்டத்தை நம்ம மதிச்சுதான் ஆகணும். போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோலையும் உங்களுக்கு சுவாரஸ்யமே குறையாம எடுத்துட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் செந்தில். வீடியோவோட கடைசியில மேடஃபம் அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேடஃபம் அப்படின்னா என்னன்னா, மேக் ஏ டிஃப்ரெண்ட் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ற நீங்க வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து காமிக்கிறதுக்காக தான் மேடஃபம் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா காய்ஸ் மக்களே அப்படின்னு சொல்றதுக்குலாம் ஒரு மாதிரி வியர்டா பிடிக்கல. அதனால இனிமே நம்ம மேடஃபம் அப்படின்னே நம்ம சொல்ல ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே மேடஃபம், டாடா பை பை, டேக் கேர்.